வெட்டி எடுக்கிறார் பாருங்க. தன்னுடைய இனத்தை விட்டு, ஜாதியை விட்டு, அந்த கூட்டத்தை விட்டு அப்படி தனியாக கட் பண்ணி எடுக்கிறாரு ஆண்டவர். குழியிலிருந்து தூக்குறாரு. அவ்வளோ கட் பண்ணி எடுத்து குழியிலேருந்து தூக்கி உங்களை தூக்கிட்டு போய் எங்கே போட்ட மாட்டார். நான் சொல்லுகிறேன், அப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பம் எங்கன்னு காமிக்கிறாரு. உங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தாங்க, தேவன் அறியாமல் இருந்தாங்க. அங்கேருந்து கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்த மாதிரி எடுத்தார், துறவிலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்தார், குழியிலேருந்து தூக்குன மாதிரி தூக்கிட்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த தலைமுறையில் நீங்கள் கிறிஸ்துவை கண்டுபிடிச்சி கிறிஸ்துவை அறிந்து கொண்டு என்று கிறிஸ்துவை பின்பற்றுள்ள மாதிரி இருக்கலாம். இது வரைக்கும் கிறிஸ்துவ அறியாத ஒரு பின்னணியிலிருந்து இன்றைக்கி கிறிஸ்துவ அண்டையில் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமான எதிர்காலம். கண்மலையிலிருந்து வெட்டின மாதிரி வெட்டியிருக்கார் கர்த்தர். உங்களுடைய அந்த பின்னணியிலிருந்து பிரிக்க முடியாத, பெயர்க்க முடியாத ஒரு இடத்துலேருந்து பெயர்த்து எடுத்து கட் பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. குழியிலிருந்து தூக்கி இருக்கிறாரு. உங்களை சும்மா விட மாட்டார். உங்களுடைய விசுவாச வாழ்க்கையின் பயணம் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க ஆரம்பித்தது போல நீங்கள் ஆரம்பிங்க. கர்த்தரை நம்புங்க. போகிற இடம் என்னதென்று அறியாமல் அவன் போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்டிமேட் ரிசல்ட் என்னவா இருக்குன்னு அவனுக்கே புரியல, தெரியல. அதெல்லாம் கர்த்தர் வந்து இன்றைக்கே சொல்ல மாட்டார், நாளைக்கு நீ எப்படி இருப்பேன்னு. நாங்கள் இப்படி இருப்போன்னு அன்றைக்கி சொல்லலை கர்த்தர். ஆனால் வெட்டினார், கட் பண்ணார், எடுத்தார், தெரிந்தெடுத்தார், அழைத்தார். நம்பணும், கடவுள் கைவிட மாட்டார், கடவுள் நடத்துவார். எங்கள் பாட்டி நம்புனாங்க, மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவங்க தான் எங்களுக்கு பைபிளை சொல்லி கொடுத்தாங்க, பைபிள் படிக்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த பைபிள் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அப்படி தான் வளர்ந்தோம் நாங்கள். கடவுள் கைவிடலை, இன்றைக்கு வரைக்கும் கைவிடலை, இனிமேலும் கைவிட மாட்டார். 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாச வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய பயணம் மாதிரி பாருங்கள், நீண்ட தூர பயணம். ஆரம்பிச்சிட்டிங்களா? நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லுகிறேன், அற்புதமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் ஆரம்பித்தான், எங்கேயோ கடந்தான், எண்ணிப்பார் எங்கேருந்து வந்தான்றாரு. வேறே தேவரில் சேவித்து கொண்ட குடும்பத்திலேருந்து வந்தான், கர்த்தரை அறியாமல் இருந்தான். அந்த கண்மலையிலேருந்து வெட்டி எடுத்து துறவிலிருந்து குழியிலிருந்து தூக்கி எடுத்தார். அங்கேருந்து வந்தான்ப்பா அவங்க தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பின்னணி அதுதான். அங்கிருந்து வந்தவனை அவன் கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விசுவாசித்தான். அவர் சொல்லுகிற இடத்துக்கு போனான், அவ்வளோதான். அவரை ஃபாலோ பண்ணான். ரிசல்ட் என்னவா இருக்குன்றது அதை பற்றி ஒரு பெரிய எல்லாத்தையும் கர்த்தர் ஒன்று எழுதி கையில் கொடுத்துட மாட்டார். ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாமே நல்லதாக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நாம் திட்டமிடுறதை காட்டிலும் நல்லா திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய பயணத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா தைரியமாக முன்னேறி செல்லுங்கள்.